ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌனி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாக்லேட் வச்சு செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரௌனின்னு. இதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ப்ரௌனிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுதான் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணிக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு வச்சுருங்க. அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகணும். டைரக்ட் மெல்ட் பண்ணக்கூடாது. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ரெண்டுமே. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் ஒரு பேனில் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் சால்ட்டு போட்டுக்கிறேன் பேக் பண்ணுறதுக்காக. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மூடியில் நான் கேஸ்கட் எதுவும் போடலை, விசிலும் போடலை. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். சிம்மில் வைக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் சாக்லேட்டையும் ஊற்றிடலாம். இப்போ இது கூட ப்ரௌன் சுகர் 1/2 கப் வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு நெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கப்பு வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். மைதாவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக செய்கிறனால வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1/4 கப்பு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். எல்லாம் ஜலிச்சிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வறுக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி வடியணும். நம்ம இப்படி தூக்கும் போது இந்த மாதிரி கீழே வரணும். பாருங்கள், நான் முந்திரியும் பாதாமையும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த இது கூட போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேக் டின்னில் பட்டர் தடவிருக்கேன். அந்த பட்டர் மேலேயே மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணலைன்னா உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அடியில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை இதில் போட்டுடலாம். இது ஊற்றிட்டு இப்படி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ இது மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ இந்த டின்னை அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல குக்கரு, அதுக்குள்ளே வச்சிடலாம். நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். இப்போது ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தி வச்சு சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ப்ரௌனி கட் பண்ணி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.